ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேயோன் பிரியா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 5வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா 3:30க்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு வாசலை வந்து கூட்டி விட ஆரம்பித்தாச்சு. பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தோஷமே கிடையாது. அதனால தான் அந்த நேரத்தில் வந்து பால் காய்ச்சுறது, கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து பண்ணுவாங்க. நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது பல மடங்கு பெருகும். நம்மளுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கும். எத்தனையோ பணக்காரவங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க கிட்டலாம் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எந்திரிச்சவங்களா தான் இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் காலையில் 4 மணிக்கெலாம் ஷார்ப்பாக எந்திரிச்சிட்டு வாசலை கூட்டி கோலம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் சமைச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வேலைக்கு வந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் சிலர் எந்திரிக்க தான் செய்கிறாங்க. நான் வந்து காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்த உடனே நினப்பேன், நம்ம மட்டும் தான் எந்திரிச்சிருக்கோம் இந்த டைமில் அப்படின்னு நினப்பேன். ஆனால் அப்படி கிடையாது. மாடியில் இருக்க பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின். காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஜபம் பண்ணுவாங்க. பாட்டியெல்லாம் நினைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவங்க வயசுக்கு அவங்களே பண்ணும்போது நம்ம பண்ணுறதுல ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தோணும். நம்மளாவது வந்து பார்த்திங்கன்னா 48 நாள் 21 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லா கணக்கு பண்ணிட்டு பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங்கும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எந்திரிச்சு ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் வீடியோவில். இது வந்து கோலம் ஆச்சு. இது வந்து விளக்கு கோலம் வந்து போட்டுட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் கோலம் வந்து நல்லா வரும். நானும் அவசரமாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக சொதப்பிடுச்சு. போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லலை. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 48 நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4 தடவை கிட்ட பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் செஞ்சுருக்கேன். அப்போ செஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டது வந்து நிறைவேறுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழு மனசோட நம்பிக்கையாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அது ஒரு நாள் நிறைவேறும். நீங்கள் இப்போ தான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன வேண்டுதலை உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு 9 நாள் கிட்ட வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுங்கள். நீங்கள் 9 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சா மட்டும் பத்தாது, அதுக்கான முயற்சியும் கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 9 நாள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 11 நாள் 21 நாள் 48 நாள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 48 நாள் வந்து பூஜை பண்ணி நம்மளோட பெரிய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா இதை வந்து விடுறதுக்கு நம்மளுக்கு மனசே இருக்காது. லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் வந்தால் தானாகவே வந்து பார்த்திங்கன்னா முழிப்பு வந்துடும். பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3:30க்கு ஆரம்பித்து சூரியன் வந்து உதயமாகிறதுக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் 4:45 5 மணிக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றிடுவோம். ஆனால் முன்னாடி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போதெல்லாம் அப்படி கிடையாது. 4:20க்குலாம் வந்து விளக்கேற்றிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால ரொம்ப வந்து லேட் ஆகுது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே நம்ம எப்போ வேணால் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றிக்கலாம். நம்ம இப்போ காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா விளக்குலலாம் வந்து எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சுருவோம். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வீடெல்லாம் கூட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாமிக்கிட்ட இருக்கிற பழைய பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருவோம். நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தயாராக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் இல்லாமல் பூஜை பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாசலையுமே கூட நைட்டே வந்து கூட்டி வச்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன். அதே மாதிரி நம்ம சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கிறது, பிரசாதம், தீர்த்தம் வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டே வந்து பண்ணிடக்கூடாது. காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து பண்ணணும். இந்த துளசி செடியை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து தொட்டியில் தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். 3 மாதம் தான் ஆகுது இந்த துளசி மாடை வாங்கி வச்சதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குது. வச்சு விட்டப்போ சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தளைஞ்சு வந்துருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தினமுமே துளசி மாடத்தில் வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. நம்மளுக்கு மகாலட்சுமி தாயோட அருளும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களால் வந்து தினமும் பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கு கூட பூஜை பண்ணலாம்.
எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் போய் விளக்கேற்றணும். நம்ம பூஜை ரூமில் விளக்கேற்றினதுக்கு அப்புறமா வந்து நிலவாசலில் விளக்கேற்றக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க தெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அனுப்புகிற மாதிரி ஆயிரும். நிலவாசலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் எப்போவுமே நிலச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம இப்படி வாசலில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி தீபாரத்தனை காட்டிட்டு வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வாசலில் இருக்கிற மகாலட்சுமி தாய், நம்ம குலதெய்வம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா உருளி கண்டிப்பாக வைக்கணும். உருளி வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். உருளி வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்லலாம் வந்து வாங்கி வைக்காதீங்க. வாங்கினா மண் உருளி வாங்குங்க, அப்படி இல்லைன்னா பித்தளையில் வந்து வாங்கி வைங்க. நான் வந்து பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்ற வரும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா 4:45 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து புரட்டாசி சனிக்கிழமை, பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு வந்து உகந்த பாடல்கள் மந்திரங்கள்லாம் வந்து படிச்சுட்டு இருந்தேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தான் வந்து பிரசாதமாக வச்சுருந்தேன். மதியானம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு தளிகை போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சாதாரணமாக நம்ம ஒரு விஷயம் கேட்டாலே அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றி கேட்கும்போது அதுக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். தீர்த்தத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே போடாமல் அப்படியே வந்து வச்சிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் மஞ்சத்தூள், ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து தான் வைக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து அவசர அவசரமாக செய்யும்போது இதெல்லாம் வந்து போடாமல் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லா பொருட்களையுமே நம்ம எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே தீபார்த்தனை காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக விநாயகர் அப்பா வேற தெரியாமல் இடிச்சிட்டேன். நம்ம இந்த மாதிரி தான் அவசர அவசரமாக பூஜை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும். அதனால் நம்ம எப்போவுமே பொறுமையாக நிதானமாக வந்து பூஜை பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, ரொம்ப சோதனையாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரே தீர்வு தான். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு பூஜை பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக சாதிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கை கூடி வரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா அதுவே பழகிடும். நம்மளுக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்ம என்ன தான் 4:45 விளக்கேற்றினாலும் பூஜை முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஏன்னா நம்ம வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பாட்டு, பெருமாள் பாட்டு, அப்புறம் முருகனுக்கு வந்து கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக படிச்சுட்டே போகிறதுனால முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆயிரும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல் மட்டும் சொல்லாமல் தெய்வங்களை வந்து பார்த்திங்கன்னா போற்றி பாடணும் அப்படின்னா நம்மளோட வேண்டுதலை வந்து கண்டிப்பாக அவங்க பூர்த்தி செய்வாங்க. உங்களால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாமி பாட்டு பாட முடியல அப்படின்னா நீங்கள் அந்த பாட்டை வந்து போட்டு விட்டுட்டு கேட்க கூட செய்யலாம். ரொம்பவுமே மைண்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். 5வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்பவுமே சந்தோஷமாக நிறைவாக வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்